بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. وعن أبي قتادة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم سئل عن صوم يوم الاثنين فقال فيه ولدت وفيه أنزل علي رواه مسلم. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, புனிதமான இந்த ஜும்மா பெருநாளிலே நாம் நிறைவேற்றுகிற எல்லா வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் கபூல் செய்து புரிந்து கொண்டு நம்முடைய பெற்றோருடைய உற்றார் உறவினர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து அனைவருக்கும் நரக விடுதலையை அளித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் உயர்ந்த சுவனபதியை வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர்ஹமுர் ராஹிமீன் தந்தல் புரிவானாக. இவ்வுலகிலே வாழும் காலம் பரிசுத்த முஸ்லிம்களாக வாழ்ந்து உலகிலிருந்து நாம் பிரிகிற போது சலாமத்தோடு ஆஃபியத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு பரிபூர்ணமான மூமின்களாக அல்லாஹ்வை சென்றடைகிற அரும் பாக்கியத்தை அல்லாஹ் அளித்தார் புரிவானாக. நம்முடைய குடும்பங்களில், வியாபார ஸ்தலங்களில், தொழில்துறையில், உடல் ஆரோக்கியத்தில், ஆயுளில், நேரங்களில் நிறைந்த பரக்கத்தையும் ரஹமத்தையும் தந்தல் புரிவானாக. தன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் நம்ம அனைவரையும் சேர்த்தாலும் புரிவானாக. அவனுடைய முகப்பத்தையும் அவனுடைய திருத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகப்பத்தையும் நல்லோர்கள் நாதாக்களுடைய முகப்பத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபியுல் அவ்வல் அந்த முதலாம் வசந்த மாதத்திலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் நாம் ரபியுல் அவ்வல் மாதத்தை சந்திக்கின்றோம், நாம் கடந்து போகிறோம், பல்வேறுபட்ட பாடங்களை நாம் படிக்கிறோம், படிப்பணிகளை பெறுகிறோம். உலகெங்கும் இந்த மாதத்தில் நபி புகழ் பேசப்படுகிறது. காலமெல்லாம் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் போற்றினாலும் புகழ்ந்தாலும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் எடுத்துரைத்தாலும் குறிப்பாக அவர்கள் பிறந்த இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் அவர்களை பற்றி அதிகம் பிரஸ்தாபிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அவருடைய அந்த சீரத்தை உலகெங்கும் எடுத்துரைக்கப்படுகிறது. நபி பிறந்த நாட்கள், நபிமார்கள் பிறந்த நாட்கள் இருக்கின்றனவே பாக்கியம் பொருந்திய நாட்கள். என்ன காரணம்? அவர்கள் தாயிகளாக, இறை அழைப்பாளர்களாக வந்தார்கள். நல்லது ஏவி தீயதை தடுத்தார்கள். மக்களை மனித புனிதர்களாக மாற்றி அமைக்க அவர்கள் பெரும் பாடுபட்டார்கள். நல்லவர்களாக அவர்களை திகழச் செய்வதற்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகங்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல அன்பான பெருமக்களே. அந்த வகையில் நபிமார்கள் பிறந்த நாட்கள் இருக்கின்றனவே அது பாக்கியம் பொருந்திய நாட்கள் என்பதை குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுபசோபனம் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பிறந்த நாள் இருக்கிறதே அது சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இருக்கிறது. அது பற்றியும் முபஷ்ஷிரம் பி யஹ்யா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறார். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுக்கு குழந்தை வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً இன்னக ஸமீஉத் துஆ என்று துவா கேட்டபோது நாம் உங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை தரப்போகிறோம் என்கிற நற்செய்தியை சொல்லுகிறோம் என்று அவர்களுடைய பிறந்த தினத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அதே போன்று அன்பான பெருமக்களே, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது அவர்களுடைய அந்த பிறப்புடைய சிறப்பு பற்றி சூரா மரியமிலே அல்லாஹ் பேசுகிறான். சலாமுன் அலைஹி யௌம உலித வ யௌம
யமூத்து வ யௌம யுபாசு ஹய்யா, அவர்கள் பிறந்த நாள், அவர்கள் மறைந்த நாள் மற்றும் அவர்கள் மறுமை நாளிலே ஹயாத்தாக எழுப்பப்படுகிற நாள், இந்த நாட்களிலே ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவர்கள் மீது நிலவட்டுமாகுக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இறந்த நாளை மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை, மறுமை நாளிலே எழுப்பப்படுகிற நாளை மட்டும் சொல்லவில்லை, அவருடைய பிறந்த நாளையும் அல்லாஹ் பேசுகிற போது அவருடைய பிறப்பே இந்த மாந்தர்களுக்கு மானிடருக்கு அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். அன்பு பெருமக்களே, சகோதரர்களே, அதே போன்றுதான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஜனனம் இருக்கிறதே, பிறந்த நாள் இருக்கிறதே, இந்த மாதத்தில் தானே அவர்கள் தோன்றினார்கள். இந்த மாதம் சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கிறது, புனிதம் நிறைந்த மாதமாக இருக்கிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். தங்களுடைய பிறப்பை எண்ணி பார்த்து நன்றி செலுத்தினார்கள். ஒவ்வொரு மனிதருமே தம்முடைய பிறப்பை எண்ணி பார்த்து அந்த பிறந்த தினம் வருகிற போது அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்தும் முகமாக நாம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். தான தர்மங்கள் செய்தோம் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஆயுளிலே பரக்கத்து செய்வான், நிம்மதியான வாழ்க்கையை தந்தருள்வான், ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்தருள்வான். சிந்தித்தும் சந்தேகம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வினவப்பட்டது, திங்கள் தோறும் தாங்கள் நோன்பு நோக்க என்ன காரணம் என்று அவர்களிடத்தில் வினவப்பட்டது. அபூ கத்தாதா ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாயிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிந்தார்கள், ஃபீஹி உலித்து, அந்த நாளில் தானே நான் பிறந்தேன், ஃபீஹி உன்சில அலைய, அந்த நாளில் தானே எனக்கு நபித்துவம் வழங்கப்பட்டது, இறைமறை அருளப்பட்டது என்று பதிலளித்தார். இரண்டுமே மிகப்பெரிய பாக்கியங்கள். அவர்கள் மீது இறைமறை இறங்கிய அந்த நபித்துவம் வழங்கப்பட்ட நாள் எப்படி பாக்கியமாக இருக்கிறதோ அதே போன்றுதான் அவருடைய பிறப்பு பற்றி அவர்கள் கூறுகிறார். அப்படியான அன்பான பெருமக்களே, இந்த மாதத்தில் நாம் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரால் நாம் மீறாத சொற்பொழிவு நாம் நடத்துகிறோம் என்றால் நிச்சயமாக அதன் மூலமாக நமக்கு பல பலன்கள் இருக்கின்றன. எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிறந்த தினத்தை நாம் சாதாரணமாக எளிதாக நாம் கடந்து சென்று விட முடியாது. நம்முடைய பிறப்பு போன்று அவர்களுடைய பிறப்பல்ல. யோசித்து பார்க்க வேண்டும் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே. நம்முடைய பிறப்பு இருக்கிறதே, நாமெல்லாம் சாமானியர்கள், நாம் பொதுமக்களில் உள்ளவர்கள். ஆனால் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை நாம் ஓதினால்தானே, திருக்கலிமாவை நாம் முழங்கினால்தானே நாம் உண்மை மூமினாக திகழ முடியும். யோசித்து பாருங்கள். அப்படியானால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிறப்பை நாம் எளிதாக கடந்து சென்று விட முடியாது. நாம் அவர்களுடைய வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கையை இணைத்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்வியலை நாம் இணைத்து கொண்டோம் என்றால்தான் நாம் உண்மையான மூமின்களாக ஆக முடியும். எனும்போது நம்முடைய பிறப்பும் அவர்களுடைய பிறப்பும் எப்படி ஒன்றாக முடியும்? கொஞ்சம் யோசியுங்கள் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே. அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிறந்த தினத்தை ஒட்டி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, விளங்கிக் கொள்ள வேண்டிய, வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா இல்லையா? எப்படி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள முடியும் சற்று யோசித்து பார்க்கிறோம் அன்பான பெருமக்களே. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். நாம் கேள்விப்பட்ட குர்ஆனுடைய சரிதை தான். அவர்களுடைய அன்பு தாய் ஒரு ஓலை பெட்டியிலே வைத்து அவர்கள் நைல் நதியிலே விடுகிறார்கள். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா பின்த் முஸாஹிம் அந்த குழந்தையை காண்கிறார்கள். அவர்களுடைய அந்த அரண்மனையினுடைய பின்புறத்தில் அந்த நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓலைப்பட்டியை பார்க்கிறார்கள். அங்கே அழகான குழந்தை, பிரகாசமான குழந்தை. பார்த்த மாத்திரத்திலே அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். குர்ஆன் ஷரீஃபில் வருகிறது, வகாலத்து இம்ராத்து ஃபிரௌன் குர்ரத்து ஐன்லி வழக்க. ஃபிரௌனை பார்த்து பேசுகிறார்கள், இதுவும் இந்த குழந்தை மூலமாக உங்களுக்கும் எனக்கும் கண் குளிர்ச்சி இருக்கிறது. ராத்தத்தோடு இந்த பிள்ளையை நீங்கள் கொண்டு விடாதீர்கள். அன்றைய காலகட்டத்தில் ஆண் குழந்தைகளே கொண்டு கொண்டிருந்தார்கள். அசா என்பானா, இந்த குழந்தையை நமக்கு பயன் தரக்கூடும். அவன் நத்தகிதகு வலதா, குழந்தை பேர் இல்லாத நாம் இந்த பிள்ளையை நாம் தத்தெடுத்து வளர்க்கலாமே என்று அன்னை ஆசியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த குழந்தையினுடைய அந்த பிறப்பை அவர்கள் கொண்டாடுகிறார்கள்.
அதன் பின்னாலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அன்பான பெருமக்களே, பனு இஸ்ராயீல் சார்பிலே அவர்கள் மிகச் சிறந்த ஒரு போதகராக திகழ்வதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இறை தூதர்களுடைய அந்த பிறப்பு இருக்கிறதே, அது கண்ணுக்கு குளிர்ச்சியானதாக இருக்கிறது, குர்ரா ஐனாக இருக்கிறது. நாமும் துவா கேட்கிறோம், யா அல்லாஹ் எங்களுடைய துணைவியர் எங்களுடைய பிள்ளைகள் மூலமாக எங்களுக்கு கண் குளிர்ச்சியை வழங்குவாயாக என்று நாம் கேட்கின்ற அந்த துவாவுடைய கருத்து வேறு. ஆனால் இறை தூதர்களுடைய பிறப்பு இருக்கிறத இந்த உலகத்திற்கு அவர்கள் தாயிகளாக, இறை அழைப்பாளர்களாக வருகிறார்கள், சிறந்த சீர்திருத்தவாதிகளாக வருகிறார்கள், வழிகாட்டிகளாக வருகிறார்கள், நம்மை நல்ல மனிதர்களாக உருவாக்க வருகிறார்கள் எனும்போது அவருடைய பிறப்பு, அதில் ஏற்படுகிற அந்த குர்ரத் ஐன் இருக்கிறதே, கண் குளிர்ச்சி இருக்கிறதே, அது ஒரு சாதாரணமான விஷயமா? எனவே தான் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லிய காரணத்தினாலே அன்னை ஆசியா அவர்கள் ஃபிரௌனுடைய மனைவியாக இருந்தபோதும் கூட, அன்பான பெருமக்களே, ஃபிரௌன் ஏக இறைவனை ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஒரு சோழவாசியாக மாறுகின்ற அந்த விஷயத்தை என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஹதீஸின் வாயிலாக எடுத்துரைக்கிறார்கள். அஃதுலு நிசாய் அஹ்லில் ஜன்னா, சோழ பெண்களிலேயே சிறந்த பெண்கள் 4 என்று சொன்னார்கள். நம்பர் 1 ஹதீஜா பின்த் குவைலித், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நம்பர் 2 ஃபாத்திமா பின்த் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. நம்பர் 3 மரியம் பின்த் இம்ரானுடைய மகள் மரியம். நம்பர் 4 ஆசியா பின்த் முஸாஹிம், ஃபிரௌனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய முஸாஹிமுடைய மகளாக இருக்கக்கூடிய ஆசியா ரலியல்லாஹு தஆலா. இந்த 4 பேரும் சுவன பெண்மணிகளே சிறந்த பெண்மணிகள் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எடுத்து சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அவர்கள் அந்த இறை தூதர்களை கொண்டாடினார்கள், அந்த இறை தூதர்களை கௌரவித்தார்கள், அவருடைய வாழ்க்கையை அவர்கள் நேசித்தார்கள், இறை தூதர்களுடைய தாவத்தை அவர்கள் மதித்தார்கள், அதன் பிரகாரம் வாழ்ந்தார்கள் என்பதுதான். சற்று யோசித்து பார்க்கிறோம் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே. அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கை வழிமுறை பிரகாரம் நாம் எப்படி நடப்பது, எப்படி வாழ்வது? நாம் இந்த உலக வாழ்க்கையில் நாம் நம்முடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்கிறோம், வியாபாரத்தில் ஈடுபடுகிறோம், பல்வேறுபட்ட அலுவல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இதற்கு மத்தியில் தான் ஏக இறையோன் இறைமறையினுடைய போதனைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுன்னத்தான வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எந்த அளவுக்கு நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் சற்று யோசித்து பாருங்கள். எப்போது நாம் அதை தெரிந்து கொள்வது? நமக்கு வயசு ஏறிக்கொண்டே போகிறது. அவற்றையெல்லாம் தெரிந்தால்தானே வாழ்க்கையிலே கடைபிடிக்க முடியும், நாம் விமோச்சனமும் பெற முடியும், ஈருலகத்திலேயும் துனியாவிலேயும் ஆகிரத்திலேயும் நாம் வெற்றி பெற முடியும். ஒரு குடும்ப வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்வது, தொழில் எப்படி செய்வது, வியாபாரம் எப்படி செய்வது, சமூகத்திலே நாம் எப்படி நடந்து கொள்வது, எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன. அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, நம் அதை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன வாய்ப்பு என்பதை சற்று யோசித்து பாருங்கள். மாஷா அல்லாஹ், ஒரு காலம் இருந்தது ஐயாமுல் ஜாஹிலியா. என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவதரித்தார்கள், மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு பெரும்பாடு அரும்பாடு பட்டார்கள். அந்த ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அந்த அறியாமை காலம் இருக்கிறது, அந்த அறியாமை காலம் திரும்பி விட்டதோ என்று நாம் நினைக்க வேண்டியிருக்கிறது. அன்றைக்கு எப்படி பெண் பிள்ளைகள் உயிரோடு கொல்லப்பட்டார்களோ அந்த நிலைமை இப்போதும் இருக்கிறது. அன்றைக்கு எப்படி போதைகளுக்கு, குடிப்பழக்க வழக்கங்களுக்கு மக்கள் அடிமையாக ஆயிருந்தார்களோ அந்த நிலைமை இன்றைக்கும் தொடர்கிறது. அன்றைக்கு எப்படி இப்படி ஒவ்வொன்றாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அன்பான பெருமக்களே, இது பற்றி தான் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள் அபிசீனியா. அங்கே நஜ்ஜாஷி பாதுஷாவுடைய சமூகத்திலே அவர்கள் பேசுகிறார்கள். நஜ்ஜாஷி பாதுஷா அவருடைய சமூகத்தில் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப், ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹுடைய சகோதரர், அவர்கள் சொல்லுகிறார்கள், குன்னா கௌம ஜாஹிலியா, நாங்கள் அறியாமை காலத்து மக்கள், நாபுதுல் அஸ்னாம், கற்சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம், நாக்குள் மையத்தை, செத்த பிணத்தை எல்லாம் திண்டு கொண்டு வந்தோம், மனாத்தில் பவாஷ, எல்லாம் மானக்கேடான பழக்க வழக்கங்களையும் ஈடுபட்டோம், வனத்தோல் அரகாம, உறவுகளை துண்டித்து வாழ்பவர்களாக இருந்தோம், ஒனுசி அல் ஜிவார், பக்கத்து வீட்டுக்காரர்களையும் நாங்கள் சங்கடப்படுத்தினோம், ஒய்யகுல் கவியு மினல் லைஃபி, எங்களில் யார் வலிமை மிக்கவர்களோ அவர்கள் பலகீனர்களை நாங்கள் அடக்குமுறையில் செய்தோம், அவர்களை அடக்கி ஒடுக்கி அவர்களை துன்புறுத்திய வாழ்ந்தோம்.
எப்போது என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்தார்களோ, இதெல்லாம் செய்யக்கூடாது, மானக்கேடான செயல்களெல்லாம் ஈடுபடக்கூடாது, குடிப்பழக்க வழக்கங்களிலே, விபச்சாரத்திலே, மாது சூது இதிலெல்லாம் ஈடுபடக்கூடாது என்று எங்களை அவர்கள் கண்டித்தார்கள். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை இப்போது மாற்றி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சீர்திருத்தம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அபிசீனிய மன்னர் பாதுஷா நஜ்ஜாசி சமூகத்தில் அவர் சொன்னபோது நஜ்ஜாசி பாதுஷா கண்ணீர் உகுத்தார். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அன்று வரை அவர் ஒரு ஈசாயியாக இருந்தார், ஒரு கிறித்துவராக இருந்தார். எப்போது எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த கலாச்சாரங்கள், அவருடைய வாழ்வியல் வழிகாட்டுதல்கள் இவற்றை அவர் கேள்விப்பட்டாரோ, உடனடியாக அவர் மதம் மாறுகிறார். அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், மூமினாக மாறுகிறார், விமோச்சனம் பெறுகிறார். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, அன்றைக்கு ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நஜ்ஜாசி பாதுஷாவுக்கு முன்னாலே ஐயாமுல் ஜாஹிலியத்திலே என்னென்ன கெட்ட தீய பழக்க வழக்கங்கள் இருந்ததாக எடுத்துரைத்தார்களோ அத்தனையும் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை யாரும் மறுக்க முடியுமா? சற்று யோசித்து பாருங்கள். அதற்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். தங்க தமிழகமாக இருக்கட்டும் அல்லது முழு இந்தியாவாக இருக்கட்டும், எதெல்லாம் அனாச்சாரங்களாக இருக்கின்றனவோ, எதெல்லாம் மோசமான பாவங்களாக தீமைகளாக இருக்கின்றனவோ அதெல்லாம் சர்வ சாதாரணமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலேயும் அதை நாம் நிதர்சனமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் நம்முடைய மனசு என்ன சொல்லுகிறது? ஐயாமுல் ஜாஹிலியத், அந்த மௌட்டிக காலம் இன்றைக்கு திரும்பி விட்டதோ என்று நாம் நினைக்கிற போது, ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதை அங்கே நஜ்ஜாசி பாதுஷாவிடத்தில் போதித்தார்களோ நாம் அதை நினைவிலே கொள்ள வேண்டியிருக்கிறது. நமக்கும் அந்த போதனைகள் தேவைப்படுகிறது. நாமும் நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நம்மிலே பல நல்லவர்களாக இருக்கலாம், அன்பான பெருமக்களே, சகோதரர்களே. ஆனால் நாடு செல்கின்ற வேகம் எப்படி இருக்கிறது, நாடு செல்கின்ற பாதை எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? இதற்காகத்தான் அருமை பெருமக்களே நமக்கு மீளாது தேவைப்படுகிறது. மீளாது உரைகள் மூலமாக தமிழ்நாட்டிலிருந்து பல சொற்பொழிவாளர்கள் வந்து என்ன செய்கிறார்கள்? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரத்தை எடுத்து போதிக்கிறார்கள், வாழ்க்கை வரலாறு. அதில் நமக்கு என்ன பாடங்கள் கிடைக்கின்றன, படிப்பினைகள் கிடைக்கின்றன. இதை தெரியாமல் எப்படி நாம் மூமின்களாக வாழ முடியும்? நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு கட்டத்திலையும் பெருமானார் தேவைப்படுகிறார்கள். எப்படி உண்பது, உறங்குவது, குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்வது, வியாபாரம் செய்வது, இப்படி ஒவ்வொன்றாக தங்கள் யோசியுங்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அதைத்தானே அவர்கள் போதித்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றை அறியாமல் விளங்காமல் எப்படி நாம் மூமின்களாக வாழ்வது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பெருமானாரை பற்றி நிறைய இடங்களில் லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரில் தான் உங்களுக்கு அழகிய முன்மாறி இருக்கிறது. லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹிர், அல்லாஹ்வை நம்புகின்றவர், மறுமை நாளை ஏற்றவர், வதக்கரல்லாஹ கசீரா, அல்லாஹ்வை அதிகம் தியானிப்பவர். இவருக்கு யாரிலே முன்மாதிரி இருக்கிறது என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய ரசூலில் தான் முன்மாதிரியாக இருக்கிறது. நேற்றைய தினம் உரை நிகழ்த்திய ஒரு உரையாளர், கோயம்புத்தூரை சார்ந்த ஒரு உரையாளர் கூறுகிறார், இன்றைக்கு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வேண்டும். இந்த உலகத்தில் அன்பான பெருமக்களே, எல்லா நாடுகளிலும் தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எந்த தலைவர்கள் மூலமாகவும் எந்த ஒரு நல்ல மாற்றங்களும் இல்லை, எந்த ஒரு சீர்திருத்தங்களும் இல்லை. இன்றைக்கு என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற அந்த தலைவர் தான் தேவைப்படுகிறார்கள். அவருடைய வழிமுறைகள் தான் தேவைப்படுகின்றன என்பதை எவ்வளவு விளக்கமாக, எவ்வளோ அருமையான முறையில் தாங்கள் கேட்டிருப்பீர்கள். அன்பான பெருமக்களே, அடுத்தடுத்த நாட்களையும் தாங்கள் கேட்டு வர வேண்டும் எனும்போது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உலக தலைவர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள். நாம் அதை அறியாமல் இல்லை. அதன் காரணமாகத்தான் நாம் அவர்களை பற்றி திரும்ப திரும்ப பேச வேண்டியிருக்கிறது. வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், அகிலத்தாருக்கு அருள்கொடையாகவே தவிர நபியே நாம் உங்களை அனுப்பவில்லை. அவர்கள் அகிலத்தாருக்கு அருள்கொடையாக வந்தவர்கள், நமக்கு நம்முடைய உரிமைகளை பெற்றுத்தர வந்தவர்கள், நம்மை மனிதர்களாக வாழ வைக்க வந்தவர்கள், கண்ணியமிக்கவர்களாக, கௌரவமிக்கவர்களாக, மரியாதைக்குரியவர்களாக வாழ வைக்க வந்தவர்கள் தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் அதிகம் பேசுகின்றோம். அவர்களை ஒரு அருட்கொடை என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அன்பான பெருமக்களே. ஆனால் நமக்கும் நாயகத்திற்கும் இடையில் உள்ள தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதைத்தான் நாம் யோசிக்க வேண்டும்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்னலாரை அனுப்பதை பற்றி குர்ஆன் ஷரீஃபிலே கூறும்போது லக்கது மன்னல்லாஹு அலல் மூமினின், அல்லாஹ் பேருபகாரம் செய்திருக்கிறான் மூமின்களுக்கு. இது பாசஃபீம் ரசூலா, அந்த இறை தூதரை அனுப்பிய வகையில் அவர்களே ஒரு இறை தூதரை அனுப்பி அவர் இறைவனுடைய அந்த வசனங்களை ஓதி காண்பிக்கிறார். வயு சக்கியும் பாவங்களிலிருந்து அவரை மக்களை பரிசுத்தப்படுத்துகிறார். ஒய்யு அல்லிமுகமுல் கிதாபு வல் ஹிக்மா, வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். ஒய் இன்காவும் இன்கபுலு லஃபியு வலாலின் முபின், இதற்கு முன்னாலே மக்கள் பகிரங்க வழிகேட்டில் இருந்தாலும் கூட மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்ற ஒரு இறை தூதரை அல்லாஹ் அனுப்பிய வகையில் இந்த மக்களுக்கு அல்லாஹ் பேருதவி செய்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். லக்கது மன்ன என்றால் மின்னத் என்றால் பேருதவி. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, சற்று யோசித்து பார்க்கிறோம். அப்படியானால் அகிலத்தாருக்கு அருட்கொடையாக இருக்கிற என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எந்த அளவுக்கு வழிபடுகின்றோம், அவருடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றுகின்றோம் என்பதை நாம் மிக மிக யோசிக்க வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கிறோம். அருமை சகோதரர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையோடு இணைத்து கொள்ள வேண்டும். நாம் பேசுகின்ற பேச்சாக இருக்கட்டும், நம்முடைய ஒவ்வொரு செயலாக இருக்கட்டும், எம்பெருமானார் எப்படி வாழ்ந்தார்கள், நமக்கு அவர்கள்தான் சிறந்த முன்மாதிரி. ஒவ்வொன்றுக்குமே நமக்கு இடையில ஏற்படுகிற அந்த பிரச்சனைகளை நாம் தீர்ப்பதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றிலே, 4 குலஃபாக்கள் வாழ்க்கை வரலாற்றிலே, சத்திய சஹாபியுடைய வாழ்க்கை வரலாற்றிலே எப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் அணுகியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டுமா இல்லையா? அன்பான பெருமக்களே, அவர்கள் ஒரு சிறந்த அருட்கொடையாக இருக்கிறார்கள் என்றால் அந்த அருட்கொடை எப்படி என்பதை விளங்க வேண்டும். நஜ்ஜாஷி பாஷா விளங்கி தமது வாழ்க்கையை பெருமானாருடைய வாழ்க்கையோடு இணைத்து கொண்டது போன்று நாம் இணைத்து கொள்ள வேண்டும். அப்படி இணைத்து கொள்ளக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், இணைக்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அன்பான பெருமக்களே, நாம் தெரிந்த ஒரு விஷயம்தான், அபூ தாலிப் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உயிர் பாதுகாவலராக இருந்தவர், காப்பாளர் என்று சொல்வார்கள் அல்லவா, அதே போன்று ஒரு மெய்காப்பாளர் போன்று அவர்கள் செயல்பட்டவர்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை, ஆனால் அவர் மூமினாக இறக்கவில்லை, முஸ்லிமாக இறக்கவில்லை. பெருமானார் ஒரு அருட்கொடை என்று விளங்கினார். ஆனால் விளங்கியதன் பிரகாரம் அவர் செயல்படாதன் காரணமாக நிலைமை என்ன ஆனது? பெருமானார் ஒரு அருட்கொடை என்று விளங்கியவர்கள் எல்லோருமே அந்த அருட்கொடையை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமா இல்லையா? சற்று யோசிங்கள் அன்பான பெருமக்களே. உலமாக்கள் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம்தான், த 100 என்கிற அந்த புத்தகத்தை எழுதியவர் மைக்கேல் H. ஹார்ட் உலகின் தலை சிறந்த தலைவர்களை வரிசைப்படுத்திய போது அதில் முதல் வரிசையில் முதலாம் நபராக எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலிடம் கொடுத்தார். அவர் தான் ஒரு சிறந்த தலைவர் என்று சொன்னார். ஆனால் அந்த அருட்கொடை அவர் பயன்படுத்தினாரா? அகிலத்தின் அருட்கொடை அவர் பயன்படுத்தினாரா? அவர் விளங்கினார். ஆனால் அவருடைய வாழ்வியலை, கோட்பாடுகளை அவர் பின்பற்றவில்லை. அன்பான பெருமக்கள், இன்னும் எத்தனையோ பேர் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற்றினார்கள், புகழ்ந்தார்கள். பெர்னாட் ஷாவை எடுத்துக்கொள்ளலாம், மகாத்மா காந்தி எடுத்துக்கொள்ளலாம், தந்தை பெரியாரை எடுத்துக்கொள்ளலாம். உலமாக்கள் சொல்லுகிறார்கள், புத்தகங்களில் படிக்கின்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஏற்றி போற்றி புகழ்ந்து வானலாவ புகழ்ந்தெல்லாம் பேசினார்கள். ஆனால் அந்த ரஹமத்தை அவர்கள் விளங்கினார்களா? அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அவதரித்த அண்ணலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையை அவர்கள் பின்பற்றினார்களா? அந்த லிஸ்ட்டில் நாம் சேர முடியுமா? சற்று யோசித்து பாருங்கள். நஜ்ஜாஷி பாஷாவுடைய லிஸ்ட்டில் வேண்டுமானால் நாம் சேரலாம். மர்மட்டியு பிக்தால் என்று அன்றைக்கு நம்முடைய மீனாது உரையிலே ஒரு அருமை மௌலவி அவர்கள் பேசினார்கள் அல்லவா? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான அந்த வழிமுறை 14 நூற்றாண்டுகளை கடந்த போதும் கூட இந்த மூமின்கள் அதன் மீது இவ்வளவு ஆர்வம் கொண்டிருக்கிறார்களே என்பதை யோசித்து பார்த்து மர்மட்டியு பிக்தால் முஸ்லீமாக ஆனார். தாங்கள் கூகுளில் சென்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கலாம். சொல்வதற்கு நேரம் மிகவும் சுருக்கமாக இருக்கிறது. அருமை பெருமக்களே, ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அவருடைய இதயத்திலே ஒரு ஜோதி ஏற்படுகிறது, ஒரு பிரகாசம் ஏற்படுகிறது. இப்படி எத்தனை பேர் முகமது அலி கிலேவாக எடுத்துக்கொள்ளலாம், இப்படி எத்தனையோ பேர்
அவர்கள் அந்த ரஹமத்தை பயன்படுத்திக் கொண்டார்கள். யார் யாரோ பயன்படுத்திக் கொள்கிற போது முஸ்லிம்களாகிய நாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வா அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற அந்த தாரக மந்திரத்தை இதயத்தில் ஏந்திருக்கக்கூடிய நாம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை பின்பற்ற வேண்டுமா இல்லையா? யோசித்து பாருங்கள். எல்லா வகையிலையுமே அவர்கள் சிறந்த முன்மாதிரியாக திகழ்ந்தார்களே. உஸ்வா ஹசனா என்றால் எந்த கோணங்களிலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை யோசித்து பார்த்தோம் என்றாலும் அவர்கள் ஒரு சிறந்த முன்மாதிரி தான். ஒரு தந்தையாக, ஒரு சிறந்த தந்தையாக, ஒரு சிறந்த கணவராக, ஒரு சிறந்த தலைவராக, சிறந்த நீதிபதியாக, வீரராக, ஒரு இளைஞராக, இளைஞர்களுக்கு அவர்கள் வழிகாண்பித்தார்களா இல்லையா? அதே போன்று கல்வி கற்றுக் கொடுக்கின்ற ஆசான்களுக்கு ஒரு முன்மாதிரியாக, ஒரு சாமானிய மனிதருக்கு ஒரு முன்மாதிரியாக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிறந்த ஒரு குடும்பஸ்தராக, இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனை கோணங்களில் வேண்டுமானாலும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் அவர்கள் ஒரு சிறந்த வழி. காரணம் அல்லாஹ் சொல்லிவிட்டான், அவர்கள் தான் சிறந்த முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் எனும்போது இன்ன விஷயங்கள் தான் பெருமானிடத்தில் பொருந்திருக்கிறது. இன்ன வழிகாட்டுதல்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லவே முடியாது. அது நம்முடைய அறிவு குறைவாக இருக்கலாம், நம்முடைய ஆராய்ச்சி குறைவாக இருக்கலாமே தவிர அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எல்லா வகையிலையும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக திகழ்கிறார்கள் என்பதை நாம் ஒப்புக்கொண்டு தானே ஆக வேண்டும். அப்படியானால் அன்பான பெருமக்களே, முஸ்லிம்களாகிய மூமின்களாகிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்வியலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? அவருடைய சுன்னத்துக்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டுமா இல்லையா? அப்போதானே நாம் ஒரு விமோச்சனத்தை பெற முடியும், ஈருலகத்திலேயும் வெற்றியை பெற முடியும். நமக்கு வெற்றி எதில் இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு சிறந்த தலைவராக திகழ்ந்தார்கள் என்றால் ஒரு பேணுதல் மிக்க தலைவராக திகழ்ந்தார்கள், ஒரு நீதமிக்க தலைவராக திகழ்ந்தார்கள். குரானிலே அல்லாஹ் சொல்கிறானே, இன்னமா யஅ்முரு மசாஜித் அல்லாஹ் மன் ஆமன பில்லாஹ் வல் யௌமில் ஆஹிரி வ அகாமஸ் ஸலாஹ் வ ஆத்தஸ் ஸகாத் வ லம் யக்ஷ இல்லல்லாஹ் ஃபஅஸா அன் யகூனு மினல் முஹ்ததீன். இறை பள்ளிவாசலில் நிர்வாகம் செய்ய தகுதி படைத்தவர்கள் யார் என்று கேட்டால் அல்லாஹ்வை மறுமை நாளையும் விசுவாசித்தால் மட்டும் போதாது, ஐவேளை தொழுகையாளியாக இருக்க வேண்டும், நிரப்புமான முறையில் தொழக்கூடியவராக இருக்க வேண்டும், ஜக்காத் வழங்கக்கூடியவராக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் அஞ்சாதவராக இருக்க வேண்டும், அவர்கள் தான் நல்வழி பெற்றவர்கள் என்கின்ற அந்த ஆயத்தினுடைய ஒரு இலக்கணமாக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் திகழ்ந்தார்களா இல்லையா? அருமை பெருமக்களே, அப்படிப்பட்ட தலைவர்களை அவர்கள் உருவாக்கி சென்றார்களே. என் போன்ற சாதாரணமான ஆள்கள் கூட பள்ளிவாசலில் இமாமாக நான் இருக்கிறேன் என்றால், பள்ளிவாசலோடு நான் என்னை இணைத்து கொண்டேன் என்றால் இந்த பண்புகள் என்னிடத்தில் இருந்தாக வேண்டும். அந்த ஐவேளை தொழுகை என்பது, ஜக்காத் கடமையாக இருந்தால் ஜக்காத்தை கொடுப்பது என்பது, அல்லாஹ்வை மட்டுமே அஞ்சுவது என்பது, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலோடு இணைத்துக் கொள்கிறார்களோ அவர்களிடத்தில் நிச்சயமாக இந்த பண்பியல் இருக்க வேண்டும். உலகத்திலே பல தலைவர்களை தேர்ந்தெடுப்போம், தமிழ்நாட்டு சிஎம்ஐ எடுப்போம், ஒன்றிய அரசியலே நாம் பிரதமரை தேர்ந்தெடுப்போம், அதிபதியை தேர்ந்தெடுப்போம். அது போன்றல்ல அன்பான பெருமக்களே, பள்ளிவாசலுக்கு நிர்வாகிகளை நாட்டக்காரர்களை தேர்ந்தெடுப்பது என்பது அது போன்றல்ல. இந்த அம்சங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த 4 அம்சங்கள் முக்கியமாக அல்லாஹ்வை மறுமை நாளையும் நல்ல முறையில் விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஐவேளை பரிபூர்ண தொழுகையாளியாக இருக்க வேண்டும். ஜக்காத் கடமையானால் ஜக்காத் தருபவராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் பயப்படக்கூடாது. இந்த வசனங்களுடைய கருத்து என்னவென்று கேட்டால், நீதம் இருக்க வேண்டும், பேணுதல் இருக்க வேண்டும், பரிசுத்தம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பள்ளியிலே நாம் செயல்பட போகிறோம் என்கின்ற அந்த பொறுப்புணர்ச்சி இருக்க வேண்டும். அவர்கள் தான் பொறுப்புதார். ஒரு பக்கம் இது விரிவான ஒரு விஷயம் அன்பான பெருமக்களே, ஒரு பக்கம் நாட்டக்காரர்களுக்கு பஞ்சாயத்தார்களுக்கு அல்லாஹ் சில இலக்கணங்களை வகுத்து தந்திருக்கிறான். இன்னொரு பக்கம் நமக்கு நாம் சிவிலியன்களாக இருக்கிறோமே, ஊர் மக்களாக இருக்கிறோமே, நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில இலக்கணங்களை வகுத்து தந்திருக்கிறான். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்புக்கு கீழே உள்ளவர்கள் பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுகிறது. நான் ஒரு ஆலிமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய பொறுப்புக்கு கீழே உள்ளவர் பற்றி நீங்கள் விசாரிக்க, உங்களுடைய பொறுப்பை நீங்கள் சரியாக செய்தீர்களா? நாம் ஓட்டு செலுத்துகிறோம் என்றால், நாம் ஓட்டு பதிவு செய்கின்றோம் என்றால், தகுதி உள்ளவர்களுக்கு நாம் பதிவு செய்யாவிட்டால் அன்பான பெருமக்களே, மறுமை நாளில் அல்லாஹ் குற்றவாளி கூண்டிலே நம்மை நிறுத்தி விடுவான். கியாம நாளுடைய அடையாளம் என்ன என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு நண்பர் வினவிய போது, புகாரி ஷரீஃபில் இருக்கிறது, இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா அஹ்லிஹி ஃபந்ததிரி ஸாஆ. அதிகாரம் இருக்கிறதே, பதவி இருக்கிறதே, தகுதி இல்லாதவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டால் நீ கியாம நாளை எதிர்பார் என்றார்கள். என்றால்
அந்த ஹதீஸுடைய கருத்து என்னவென்று கேட்டால், தகுதி இல்லாதவர்களிடத்தில் நாம் பொறுப்பை ஒப்படைத்தோம் என்றால் நம்மிடத்தில் அல்லாஹ் விசாரணை செய்வான். ஒரு பக்கம் யார் பொறுப்புதாரிகளாக வருகிறார்களோ, நிர்வாகிகளாக வருகிறார்களோ, அவரிடத்தில் இறையச்சம் இருக்க வேண்டும், வணக்க வழிபாடு இருக்க வேண்டும், பேணுதலான வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். மறுபக்கம் நாம் யாருக்கு ஓட்டளிக்கிறோமோ, யாரை நாம் தேர்ந்தெடுக்கிறோமோ, நாம் கவனமாக தேர்ந்தெடுக்காவிட்டால் நம்மையும் அல்லாஹ் விசாரணை செய்வான். எல்லா பக்கமும் விசாரணைகள் இருக்கிறது அருமை சகோதரர். காரணம் இது அல்லாஹுடைய பள்ளியோடு தொடர்பு கொண்ட ஒரு விஷயம். ஒரு சிஎம்ஐ தேர்ந்தெடுப்பது போன்று, ஒரு பிரதமரை தேர்ந்தெடுப்பது போன்று, மற்ற தலைவர்களை தேர்ந்தெடுப்பது போன்ற ஒரு விஷயம் அல்ல. இதற்கெல்லாம் வழிகாட்டியாக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் பெருமானாருடைய அந்த வழிகாட்டுதல் இன்றைக்கு தேவையா இல்லையா? எனவே தான் அன்பான பெருமக்களே, இந்த மழை காலத்திலேயும் கூட நம்முடைய மிஸ்பாஹ் அரபிக் கல்லூரியில் அந்த தொடர் சீரத் சொற்பொழிவு நடைபெற்றவாறு இருக்கிறது. மக்கள் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்காக வேண்டிதானே இவ்வளவு பொறுப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள், லட்சமாக செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அதை முழுமையாக பயன்படுத்தி கொண்டோம் என்றால் தானே நம்முடைய வாழ்க்கையை நாம் சிறப்படைய செய்ய முடியும், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை நாம் மேம்படுத்த முடியும் என்பதை கவனத்தில் கொள்வோமாக. வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன பிரகாரம் கேட்ட பிரகாரம் செயல்படுகின்றாரும் பெரும் பாக்கியத்தை தந்த புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.